மத்திய அரசு கலால் வரியில் 22% முதல் 30% வரை எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு சலுகை அறிவித்துள்ளது. ஆனால் இது பெட்ரோல் விலையை குறைக்குமா? E20, E22, E30 என்றால் என்ன? இந்த முடிவால் நமக்கு என்ன பயன்? முதலில் எத்தனால் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். இது கரும்பு, மக்காச்சோளம், சோளம், அரிசி போன்ற பயிர்களிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு உயிரி எரிபொருள். அதாவது இயற்கையிலிருந்து கிடைக்கும் மாற்று எரிபொருள். சரி, இந்த எத்தனால் எப்படி தயாரிக்கப்படுகிறது தெரியுமா? கரும்பு மற்றும் தானியங்களில் உள்ள சர்க்கரையை நொதிக்க வைத்து ஆல்கஹால் உருவாக்கி பின்னர் அதை சுத்திகரித்து எரிபொருள் தரத்தில் மாற்றுகிறார்கள். இதில் E20 என்றால் 20% எத்தனால் மற்றும் 80% பெட்ரோல். E22 என்றால் 22% எத்தனால். E30 என்றால் 30% எத்தனால். எண் அதிகரிக்க பெட்ரோலில் கலக்கும் எத்தனாலின் அளவும் அதிகரிக்கிறது. இந்தியா பயன்படுத்தும் கச்சா எண்ணெயில் பெரும்பகுதி வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. அதனால் உலக சந்தையில் விலை உயர்ந்தால் அதன் தாக்கம் நம் நாட்டிலும் தெரியும். அதனால் தான் எத்தனால் கலவை அதிகரிக்க அரசு முயற்சி செய்கிறது. பெட்ரோலில் அதிக எத்தனால் கலந்தால் கச்சா எண்ணெய் இறக்குமதியை ஓரளவு குறைக்க முடியும் என்று அரசு கருதுகிறது. இது இன்னொரு பெரிய பலன் விவசாயிகளுக்கே. கரும்பு மற்றும் தானியங்களுக்கு அதிக தேவை உருவாகும். அதனால் அவர்களுக்கு புதிய சந்தையும் கூடுதல் வருமான வாய்ப்பும் கிடைக்கும். சுற்றுச்சூழலுக்கும் இது உதவுகிறது. பயிர்கள் வளரும்போது வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுகின்றன. அந்த பயிர்களிலிருந்து தயாரிக்கப்படும் எத்தனால் பயன்படுத்தப்படுவதால் புதைப்படிவ எரிபொருளின் பயன்பாடு குறைய உதவுகிறது. இருப்பினும் எத்தனால் மாசு இல்லாத எரிபொருள் அல்ல. இதுவும் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். பெட்ரோலை மட்டும் பயன்படுத்துவதை ஒப்பிடும்போது பசுங்கில் வாயு தாக்கத்தை குறைக்க உதவும் மாற்று எரிபொருளாக பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் எல்லா வாகனங்களும் E20 அல்லது E30 பயன்படுத்தலாமா? நிச்சயமாக இல்லை. உங்கள் வாகனம் அந்த எரிபொருளுக்கு ஏற்றதாக உற்பத்தியாளர் சான்றளித்திருந்தால் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஆனால் இந்த அறிவிப்பு வந்தவுடன் நாளை முதல் E20 பெட்ரோல் விலை கணிசமாக குறையும் என்று நினைக்க வேண்டாம். சில்லறை விலை பல காரணிகளை பொறுத்து மாறும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் நீண்ட காலத்தில் இறக்குமதி சார்பை குறைத்து உள்நாட்டு எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிப்பதுதான். எத்தனால் பெட்ரோலுக்கு பின்னால் இருக்கும் உண்மை இதுதான். இது வெறும் புதிய பெட்ரோல் அல்ல. இந்தியாவின் எரிசக்தி, விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் இணைக்கும் ஒரு முக்கிய முயற்சி. இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.